சன் செய்தியின் எதிரொலியாக 13 ஆண்டுகளாக மூடப்பட்டு கிடந்த காவல் கிணறு மலர் வணிக வளாகத்தை செயல்பாட்டுக்கு கொண்டுவர சபாநாயகர் அப்பாவு மற்றும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். சன் செய்தியின் எதிரொலியாக 13 ஆண்டுகளாக மூடப்பட்டு கிடந்த காவல் கிணறு மலர் வணிக வளாகத்தை செயல்பாட்டுக்கு கொண்டுவர சபாநாயகர் அப்பாவு மற்றும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். கடந்த 2009 கலைஞர் ஆட்சியில் திறக்கப்பட்ட இந்த மலர் வணிக வளாகம் அதன் பின்னர் 2011 அதிமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டது. தற்போது தமிழ்நாடு அரசு அடுத்த மாதம் முதல் இதனை செயல்படுத்துவதற்கான திட்டத்தினை அறிவித்துள்ளது. இதன்படி காவல் கிணறில் அமைந்துள்ள மலர் வணிக வளாகமானது இனி விவசாய விளைபொருட்களின் விற்பனை கூடமாக மாற உள்ளது. விற்பனை கூடத்திற்கான குடிநீர், மின்சாரம், சாலை வசதி போன்ற அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கு அதிகாரிகள் உறுதியளித்தனர். கழிவறை, குளியலறை, ஆட்டுச்சந்தை, மாட்டுச்சந்தை, பூ வணிகம், காய்கறி வணிகம் ஆக எல்லா வகையான விவசாய பொருட்கள் விற்பனை செய்கின்ற ஒரு இடமாக இது மிக விரைவில் வர இருக்கின்றது. இதனிடையே 13 ஆண்டுகளாக மூடப்பட்டு கிடந்த காவல் கிணறு மலர் வணிக வளாகம் மீண்டும் விவசாயிகளின் விளைபொருட்களை விற்கும் தினசரி சந்தையாக மாறுவதால் இப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.